தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும். நிலம் ஒரு மனிதனின் வாழ்வாதாரம். அந்த நிலத்தை மனிதன் எப்படி பயன்படுத்தி கொள்கின்றான் தன் வளர்ச்சியை பிறருக்கு காட்டிக்கொள்ள என்றால், மலைகளை உடைத்து சுக்கு நூறாக்கி அதில் வருமானத்தை பெருக்கிக் கொள்கிறார். சிலர் மண்ணை அள்ளி மாற்று மாநிலங்களுக்கு விற்பனை செய்து பணம் பார்க்கின்றார்கள். சிலர் நீரை உறிந்து பல்வேறுபட்ட தொழிற்சாலைகளுக்கு அதை உபயோகம் பண்ணும் நிலை செய்து பணம் பார்க்கின்றார்கள். பூமிக்கடியில் இருக்கும் தண்ணீர் பல்வேறுபட்ட விவசாய பொருட்களுக்கு மனிதனும் வாழ உகந்ததாக மாறுகின்றது. காடுகள் மழைவர காரணங்களாக அமைகின்றது. இவையெல்லாம் இயற்கையின் வளங்களில் பெருத்ததாக மண்வளம். இந்த வளம் எப்பொழுதும் மனிதன் நலத்தில் பெரும் அக்கறை காட்டுவதாக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, நிலம் நமக்கான வரம் என்று நாம் நினைத்து சிறிதேனும் அதை அடுத்த தலைமுறைக்கேனும் விட்டு வைக்கும் மனப்பக்குவத்தை அடைந்து கொள்ளுவோம். ஒரு பக்கம் அறுத்தெறியப்படும் மழை, மறுபக்கம் நிலங்களில் உறிஞ்சப்படும் நீர் பல்வேறு பொருட்களாக மாறி மாற்று வழியாக சந்தைகளில் பந்திகளில் முந்தி வந்து கொண்டிருக்கின்றது. இவைகளெல்லாம் மாற்றம் வேண்டும். அளவோடு ஆசைகள் கொண்டு அடுத்த நிலைக்கு முன்னேற மனிதன் நிகழ்வுகளில் எண்ணற்ற நிகழ்வுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் மறந்துவிட்டு மலைகளை ஒரு பக்கம் கல்களாக மாற்றி மண்ணை ஒரு பக்கம் விற்று மலையை இல்லாத நிலை செய்து மண்ணே இல்லாத நிலை செய்து விடும் போல் தெரிகின்றது மனித அறிவுகளின் சிந்தனைகள். இவையாவும் தகர்த்தெறிய வேண்டும். இந்த உலகம் அழகாக மாற வேண்டும் என்றால் மனிதநேயத்தோடு மனிதன் இயற்கையோடு சார்ந்த வாழ்க்கையை எப்பொழுதும் கொண்டாட வேண்டும் என்றுதான் அழகு தமிழ் கவிதை கழகம் பதிவில் உரைத்து கொண்டிருக்கின்றது. வாழ்வோம் இயற்கையோடு சார்ந்து.